அப்போ டிடிவிக்கு துரோகம் பண்ணதே பாஜக தான். ஆனா இன்னைக்கு அவர் நான் என்டிஏல இருப்பேன் அப்படி ஏதோ பாஜக நல்லது பண்ண மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் பண்ண மாதிரியும் ஒரு சிஎம் கேண்டிடேட்டா அவரு மட்டும்தான் எனக்கு பிரச்சனை, வேற பிரச்சனைன்ற மாதிரி கொண்டு போறாரு. அவருக்கு என்னன்னா நம்ம இருந்த கம்பெனில சாதாரண வேலையாளா இருந்தவர் இன்னைக்கு அதே கம்பெனில பெரிய ஆளா இருக்காரு. நம்ம வெளியே இருக்குமே, நம்ம ஒரு சின்ன கடை ஆரம்பிச்சுட்டு அந்த கோபம். நீங்க இவ்வளவு தூரம் குற்றச்சாட்டுகள் வைக்கக்கூடிய அந்த பாஜகவை எதுவுமே பண்ணல, பாஜக நமக்கு நன்மைதான் செஞ்சது அப்படி சொல்ற ஸ்டேட்மெண்ட்டை நேத்து இபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஆட்சியை காப்பாற்றியதும் ஆட்சிக்கு கேட்டதெல்லாம் கொடுத்தாங்கன்ற ஒரு பாராட்டு சான்றிதழ் தான் அவர் கொடுத்திருக்காரு. கேட்டதெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஒக்கி போயிருக்கேன், கொடுக்கல. அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அவர்கள் இந்த பேரிடர்களெல்லாம் பெரிய அளவில் ஹெல்ப்லாம் பண்ணலை. ஆனாலும் அவர்கள் இந்த ஆட்சியை நகர்த்து போகிறதுக்கு தனக்கு வேண்டிய ஆட்சி இருக்கட்டும்ன்றதுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணாங்க. அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. இன்னைக்கு ஒரு டிடிவி சொல்றாருல்ல, அதிமுக எம்எல்ஏக்கள் தான் காப்பாற்றினார்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் துணையோட இன்னும் கொஞ்சம் ஒரு மைனூட் ஒர்க்குக்கு தேவைப்பட்டுச்சு. அதாவது 110 பேரை வச்சுட்டே தள்ளினாங்கல்ல 2021 வரைக்கும், 2019 வரைக்கும். அப்புறம் 2019 தேர்தலில் தான் 22 எம்எல்ஏக்களுடைய இடைத்தேர்தல் வந்தது. அதில் ஒரு 9 ஜெயிச்சாங்க. அதில் பெரும்பாலுமா திமுக ஜெயிச்சது. அது 9 ஜெயிச்சது மூலிமா அவங்க தன்னை காப்பாற்றிட்டாங்க. 119 வந்துட்டாங்க, மெஜாரிட்டி வந்துடுச்சு. அப்போ அது வரைக்கும் தள்ள முடியாமல் வேற ஏதாவது கவர்னர் வச்சு முடிவு எடுத்திருந்தா மெஜாரிட்டி நிரூபிங்க. இல்லை பட்டவர்த்தமா தெரியுங்க, 4.5 ஆண்டு மத்திய அரசினுடைய ஆதரவு இல்லை அப்படின்னா நிச்சயமா கம்ப்ளீட் ஆயிருக்குமா அப்படின்னு சொல்றாரு. கேள்வி, அதுதான் அவர் சொல்றாரு.